ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னாக்கா, நம்ம பிரதர் வந்து என்னோட பிரதர் வந்து ஒரு கார் வாங்கியிருக்காப்புல. ஸோ அந்த காரை பற்றின ஒரு சின்ன ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அது என்ன காருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்தா நிற்கிது பாருங்கள், அந்த கார் தான். இந்த காரோட நேம் என்ன, இதோட டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து கியா கேரன்ஸ். இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டீசல் இன்ஜின் வேரியண்ட்டும் 2 பெட்ரோல் இன்ஜின் வேரியண்ட்டும் இதில் வந்து இருக்குது. டீசல் இன்ஜின் பார்த்தீங்கன்னாக்கா 1493 சிசி வரும். பெட்ரோல் இன்ஜின் பார்த்தீங்கன்னாக்கா 1497 சிசிலையும் இருக்குது, 1482 சிசிலையும் இருக்குது. அண்டு பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக் மேனுவல் ரெண்டுலேயுமே டிரான்ஸ்மிஷனில் வந்துடும் உங்களுக்கு. மைலேஜ் பார்த்தீங்கன்னா 21 கிலோமீட்டர் பெர் ஹவர் கிடைக்கும் உங்களுக்கு. இது வந்து 6 லிட்டர் 4 சிலிண்டர் என்ஜின் இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட லென்த்து பார்த்தீங்கன்னாக்கா 4540 mm, வித்து பார்த்தீங்கன்னா 1800 mm, அண்ட் வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 2780 mm வருது. ஸோ இப்போ நம்ம என்ஜின் பார்ப்போம். இது வந்து ஒரு 4 சிலிண்டர் என்ஜின். ஸோ இந்த பேனட் பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட்டாகவே இருக்குது. அண்ட் இது என்ன என்ஜின் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்மார்ட் ஸ்ட்ரீம் ஜி 1.5 டிஜிடிஐ அப்படின்ற என்ஜின் இது. அண்டு இது வந்து 1482 சிசி. இதோட மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 157, மேக்ஸிமம் டார்க் பார்த்தீங்கன்னாக்கா 253. ஸோ இது வந்து ஒரு 4 சிலிண்டர் என்ஜின், ஆட்டோமேட்டிக் இது, 6 ஸ்பீடு, 2 வீல் டிரைவ். இப்போ வந்து நம்ம பின்னாடி பூட் ஸ்பேஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இங்கே வந்து ஒரு பட்டன் இருக்குது. இதை ப்ரெஸ் பண்ணோம்னாக்கா நமக்கு போட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ சென்சார் ஓப்பன் கிடையாது. அண்ட் இதில் வந்து பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னாக்கா 3 ரோ ஓப்பனாக இருக்கும்போது ஆக்சுவலாக வந்து இவ்வளோ தான் வந்து உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் கிடைக்கும். அது போக வந்து இங்கே வந்து ஒரு பேக்கில் ஒரு லைட் இருக்குது. அதே மாதிரி ஏதாவது கேரி பேக் மாதிரி ஹேங் பண்ணிக்கிறதுக்கு உண்டான ஒரு சின்ன குக்கி இருக்குது. இது வந்து டூல்ஸ் வச்சுக்கிறதுக்கான ஒரு சின்ன ஸ்பேஸ் இது. அண்டு இந்த பூட் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு சென்சார் ஓப்பன் கிடையாது. நம்ம மேனுவலாக பட்டன் ப்ரெஸ் பண்ணி தான் ஓப்பன் பண்ணணும். அண்ட் ஸ்டெப்னி பார்த்தீங்கன்னாக்கா பாடிக்கு கீழே இருக்குது. இப்போ இந்த தேர்ட் ரோவை நம்ம ஃபோல்டு பண்ணிட்டோம்னாக்கா, பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னாக்கா நிறையாவே கிடைக்கும் நமக்கு. ஒரு 4 குழந்தைங்க வந்து உள்ளே உட்காந்து விளையாடுற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து செகண்ட் ரோ பார்ப்போம். செகண்ட் ரோ பார்த்தீங்கன்னாக்கா லெக் ரூம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது ஆக்சுவலாக. நடுவில் வந்து ஒரு ஏசி அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. மேலே டாப்பில் வந்து ஏசி வெண்ட் இருக்குது வித் லைட்டோட. ஆமாம், அதே மாதிரி பின்னாடியும் ஏசி வெண்ட் இருக்குது வித் லைட்டோட. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னாக்கா டைப் சி சார்ஜ் வந்து 2 போர்ட் கொடுத்துருக்காங்க. அது போக வந்து ஒரு கப் ஹோல்டர் வித் ஏசி வெண்ட் இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி இதில் ஒரு சிங்கிள் பேக் வரும். இதில் வந்து ஒரு 2 பேக் வரும் இந்த சீட் கவருக்கு பின்னாடியே உங்களுக்கு. ஸோ இங்கே ஒரு டைப் சி சார்ஜ் போர்ட் ஒன்று இருக்குது. ஸோ இது மிடில் சீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நடுவில் உங்களுக்கு ஒரு 2 கப் ஹோல்டர்ஸ் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் லைட்டாக புஷ் பேக் பண்ணிட்டீங்கன்னாக்கா இன்னும் கூட கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம். அண்ட் இப்போ வந்து நம்ம தேர்ட் ரோ வந்து எந்த அளவுக்கு லெக் ரூம் இருக்குது, அதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் இது வந்து ஒன் டச் மாதிரி தான். நம்ம இங்கே ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணோம்னாக்கா ஃபோல்டாகி உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ பெரும்பாலும் இந்த மாதிரி குட்டி ஸ்பேஸில் வந்து நம்ம உள்ளே போகிறது கூட ஓரளவுக்கு ஈஸியாக போகிற மாதிரி தான் தெரியும். ஈஸினா என்ன, அதுவுமே டஃப்பு தான். பட் வெளியில் வர்றது கொஞ்சம் ரொம்ப சிரமமாக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம உள்ளே போகிறோம். ஸோ இந்த சீட்டையும் இப்படி செகண்ட் ரோவையும் ஃபோல்டு பண்ணோம்னாக்கா பெரிய ஸ்பேஸே கிடைக்கும், பூட் ஸ்பேஸ் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த தேர்ட் ரோவில் உட்காந்து பார்ப்போம் எந்த அளவுக்கு நமக்கு வந்து லெக் ரூம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ லெக் ரூம் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு பரவாயில்லாமல் நல்லா தான் இருக்குது. ஸோ என் ஹைட் வந்து ஒரு 5 பாயிண்ட் சம்திங். பட் நானே உட்காரும்போது ஒன்றும் பெருசாக எனக்கு வந்து முட்டி அடிக்கலை. அண்டர் தை சப்போர்ட்டும் ஓரளவுக்கு இருக்குது. பட் இங்கே ஒரு டைப் சி சார்ஜ் போட்டிருக்கு. அது போக கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. இதே மாதிரி ஃபைல்ஸும் வச்சுக்கலாம். அதே மாதிரி இங்கிட்டு டைப் சி சார்ஜ், கப் ஹோல்டர் வித் ஏதாவது ஒரு திங்ஸ் வச்சுக்கிறதுக்கான மொபைல் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா உண்மையிலேயே ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது. நடுவில் வந்து வெளியில் இறங்கும்போது என் முட்டிலேயே நான் இடிச்சுக்கிட்டேன் அந்த சின்ன ராடில். மற்றபடி தேர்ட் ரோ வந்து கிட்ஸுக்கு வந்து போதுமானது தான். ஸோ புது வண்டிங்கிறதுனால கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட்டு போவோம். ஸோ ஃப்ரண்ட் டோரில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி வச்சுக்கலாம் நம்ம. அது போக கொஞ்சம் திங்ஸ் வச்சுக்கலாம். பவர் விண்டோ இருக்குது.
ஸ்பீக்கர்ஸ் 2 ஸ்பீக்கர் இருக்கு அதுக்குள்ள. அண்ட் இது வந்து ஒரு டேஷ்போர்டில் இருக்க ஒரு சின்ன பாக்ஸ் வந்து இதில் வந்து நம்ம தேவையான திங்ஸ்லாம் வச்சுக்கலாம். பட் இங்கே ஒரு ஏசி வென்ட் இருக்குது. எக்ஸாக்டாக அதுக்கு மேலேயே வந்து ஒரு கப் ஹோல்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் ஏசி வென்ட்டுக்கு நேராக அந்த கப் ஹோல்டர் இருக்கிறதுனால நம்ம கூட்டிங்க்கு இது மாதிரி ஏதாவது வச்சோம்னாக்கா சில்லுன்னே இருக்கும் நமக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம மற்ற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன ஃப்ரண்ட்டில் இருக்குங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். ஃப்ரண்ட் சீட் பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் வந்து உங்களுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. லெக் ரூம் நிறையா இருக்குது. பின்னாடி புஷ் பேக் பண்ணிக்கலாம். நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஆட்டோ மோடு இதை பண்ண ஆஃப் பண்ணிக்க. இங்கே வந்து கூட அது என்ன மோடு? ஆட்டோ மோடு ஆஃப் ஆன் பண்ணிக்கலாம். ஓகே. அந்த சைடில் ஒரு லிவர் மாதிரி இருக்குது. அது என்னது மேலே? இதில் அது ஏசி. அதுக்கு மேலே ஏசி. இது கீ ஹோல்டரு. கீ ஹோல்டர். ஓகே. கீ வச்சுக்கலாம். சைடு இதில் என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு? இதில் 4 ஆமாம் பவர் விண்டோ அட்ஜஸ்ட்மெண்ட்டு. அப்புறம் சைட் மிரர் உங்களுக்கு ரைட் லெஃப்ட்டு அந்த இது அட்ஜஸ்ட் பண்ணுறது. ஆமாம். அதுக்கடுத்து சென்ட்ரல் லாக்கு. சென்ட்ரல் லாக்கு ஆமாம் ஓப்பன். அப்புறம் சைல்டு லாக் இது அதை காட்டு. விண்டோ லாக்கு. ஆமாம் அதை கட்ட மேலே கட்டிக்கிட்டு இருக்கேன். விண்டோ லாக். இங்கே என்னென்ன வருது சென்டரில்? இங்கே ட்ரைவ் மோடு. ஓகே. ட்ரைவ் மோடில் இங்கே ஈக்கோ, நார்மலு, ஈக்கோ, ஸ்போர்ட். மேக்ஸிமம் ஈக்கோ வச்சுட்டு வண்டி ஓட்டுறது மைலேஜ் கொடுக்கும். ஓகே. ஸ்போர்ட்டில் வச்சா நல்லா அள்ளி எடுத்துக்கிறோம். ஓகே. வேறு என்ன இருக்குங்க? இங்கே 2 யூஎஸ்பி ஒன்று இருக்குது, டைப் சி இருக்குது. ஏசி வென்ட்டு ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். கப் ஹோல்டர் இருக்குது. ஓகே. ஓகே. வேறு ஒன்றும் இல்லை. மற்றது கியரு கிடையாது. ஒன்லி பார்க் மோடு, ரிவர்ஸ் மோடு, நியூட்ரல், அப்புறம் ட்ரைவ் மோடு. ரைட்டில் எடுத்திங்கன்னா ஸ்போர்ட்டு. ஓகே. ஓகே அது தேவைப்படாது. அப்புறம் ஏசி பூரா இங்கே சிங்கிள் டச் ஃபெதர் டச் வச்சுருக்கானுங்க. ஏசி அதுக்கு ஆஃப் பண்ணிக்கலாம். ஏசி எல்லாம் ஃபேனு, டெம்பரேச்சர் கண்ட்ரோலு, ஹசார்ட் பார்க்கிங்கு. இது 8 இன்ச் ஸ்க்ரீனு. டாப் வேரியண்ட்டுக்கு 10 இன்ச் வரும். ஓகே. ஓகே. அப்புறம் ஸ்டியரிங்கில் என்னென்ன இது இருக்குது? ஸ்டியரிங்கில் கால் அக்சஸ் பண்ணுறது, இங்கே மோட் சேஞ்ச் பண்ணுறது உள்ளது. இங்கே உள்ளது ஆண்ட்ராய்ட் மோடு. இது வாய்ஸ் வால்யூம் கண்ட்ரோலு. இங்கே உள்ள சாங் மோடு இது சேஞ்ச் பண்ணுறது, கால் அட்டன் பண்ணுறது. இது காப்பி. க்ரூஸ் கண்ட்ரோல், ஒரு ஸ்பீடு அதை க்ரூஸ் கண்ட்ரோல் வச்சுக்கலாம். அது ஸ்பீடு. ஓகே. வைப்பர்லாம் எங்கிட்ட வருது. இங்கே வைப்பரு, பேக் வைப்பர் இருக்குது, ஃப்ரண்ட் வைப்பர் 2 இருக்குது. ஓகே. இதுக்கு ப்ரெஸ்டீஜ் ப்ளஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அது கீழே உள்ள வேரியண்ட்டில் வராது. அந்த பக்கம் இந்த பக்கம் லைட்டு ஆட்டோனா ஆட்டோமேட்டிக்காக கிளைமேட் பார்த்துட்டு அது ஆட்டோமேட்டிக்காக லைட் வந்துருக்கும். ஆட்டோ முடிச்சுக்கலாம். இல்லை மேனுவல் வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. ஓகே. இண்டிகேட்டர். வேறு டாப்பில் சன்கிளாஸ் ஹோல்டரு, 2 நார்மல் லைட்ஸு. இது டிக்கெட் ஹோல்டரு. வித் மிரரோட வருது. ஓகே. ஏசி வந்துட்டு மேலே இருக்குது. நல்லது. அது காமிச்சாச்சு. ஸோ இதுக்கு கீழே போட்டு கீழே காயின் போட்டுக்கலாம், வச்சுக்கலாம். வாட்டர் பாட்டில் வைக்கலாம், வச்சுக்கலாம். ஸோ இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இதுக்கு இங்கே ஸ்பேஸ் கொடுத்தாங்க தெரியல. அது ஹேண்ட் பிரேக். ஸோ நீங்கள் ரிவர்ஸ் கியர் போட்டோடனே ரிவர்ஸ் கேமரா ஒர்க் ஆயிரும். உங்களுக்கு அந்த கைட்லைனோட கிடச்சிரும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து ரிவர்ஸ் பார்க் பண்ணுறது வந்து ரொம்ப உங்களுக்கு எடுக்கிறதுக்கு நார்மலாக ஈஸியாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா கேமரா கிடையாது, பட் 3 சென்சார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து கேமரா இல்லாமல் வெறும் சென்சார் மட்டும்தான். பேக்கில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கேமரா மட்டும்தான் இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த டேஷ்போர்டு வந்து கொஞ்சம் இந்த டிரைவர் சீட்டு பக்கத்து சீட்டில் உட்காரும்போது கொஞ்சம் ஹைட்டாக தான் தெரிஞ்சது. ஆல்மோஸ்ட் எனக்கு செஸ்ட்டுக்கு மேலே இருந்தது. ஸோ உங்களுக்கு வந்து ரோட் வியூ வந்து பெருசாக கிடைக்காது சைட் சீட்டில் உட்காரும்போது. இந்த சைட் சீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். பட் டிரைவர் சீட் பார்த்தீங்கன்னாக்கா அப்படி கிடையாது. உங்களுக்கு ஃப்ரண்ட்டு, பேக்கு அது போக ஹைட்டும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அது மாதிரி 3 வே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஃப்ரண்ட் சீட் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதாவது டிரைவர் சீட் நான் சொல்கிறது, ஃப்ரண்ட் சீட்னாக்கா டிரைவர் சீட் வந்து ஓரளவு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஹைட்டை நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறதுனால. ஸ்டேரிங் பார்த்திங்கன்னா நார்மலாக ஸ்மூத்தாக இருக்குது.
இது வந்து அப் அண்ட் டவுன் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப டெலஸ்கோப்பிக்கு இது பண்ண முடியாது நம்ம இதுல. ஸோ அப்வர்ட்ஸ் அண்ட் டவுன்வர்ட்ஸ் தான் இதோட மூவ்மெண்ட். அந்த லிவர கீழ இறக்கிட்டு, திரும்ப மேல நீங்க புஷ் பண்ணீங்கனாக்கா லாக் ஆயிக்கும். அண்ட் இந்த வெஹிக்கிளோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னாக்கா 45 லிட்டர்ஸ் ஆக்சுவலா. ஸோ உங்களுக்கு வந்து தாராளமா நீங்க லாங் டிரைவ் போகலாம். அண்ட் இதோட பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னாக்கா 260 லிட்டர்ஸ் வந்து நார்மலா. சீட்டிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னாக்கா 6 to 7 மெம்பர்ஸ் தாராளமா இதில வந்து நீங்க போகலாம். ஸோ நம்பர் ஆஃப் டோர்ஸ் வந்து 5 உங்களுக்கு. வீல் பேஸ் பார்த்தீங்கன்னாக்கா, அ என்ன சொல்றது 2780 இருக்கு உங்களுக்கு. ஸோ அதனால அதுவும் ஒண்ணும் பெரிய ப்ராப்ளம் இருக்காது. அண்ட் நார்மலா எல்லா கார்லயும் வர எல்லா ஸ்பெசிஃபிகேஷனுமே இதுலயும் உங்களுக்கு தாராளமா கிடைச்சிரும். எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னாக்கா, கலர் வேரியன்ட் ஒரு 4, 5 கலர் வேரியன்ட் இருக்கு. நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு. சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு வந்து ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் இருக்கு, பிரேக் அசிஸ்டன்ட் இருக்கு, சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டம் இருக்கு, சைல்டு சேஃப் லாக் சிஸ்டம் இருக்கு, ஆன்டி தெஃப்ட் அலாரம் இருக்கு, 6 ஏர் பேக் இருக்கு, டிரைவர் ஏர் பேக் இருக்கு, பேசஞ்சர் ஏர் பேக் இருக்கு, சைடு ஏர் பேக்கு, ஃப்ரண்ட் இது 2மே இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, எலக்ட்ரானிக் பிரேக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் இதில வந்து இருக்கு. அண்ட் இன்னொன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரியர் கேமரா இருக்கு. ஆன்டி பிஞ்ச் பவர் விண்டோஸ் இருக்கு எல்லாருக்குமே. ஸ்பீட் அலர்ட் இருக்கு. ஸோ இந்த மாரி நெறையா சென்சார் வந்து இதில வந்து ஏற்கனவே இருக்கு. அண்ட் சப்போஸ் வந்து நீங்க கீய வந்து நீங்க பக்கத்தில கொண்டு போனீங்கனாக்கா, அந்த சைடு மிரர் பார்த்தீங்கன்னாக்கா, அப்படியே ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆயிரும். ஸோ உங்கள வெல்கம் பண்ற மாரி. ஸோ அந்த மாரி விஷயங்கள் இதில இருக்கு. மத்தபடி இந்த கார் வந்து டிரைவிங்க்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ஓட்டும்போது நம்ம பார்ப்போம். ஓகே. இதுல இன்ஜின் என்னென்ன ஸ்டார்ட்டு. இருக்கு? ம். வெளிய இருந்து இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டார்ட்டா? ஸ்டார்ட்டு. அண்ட் இதோட ஃப்ரண்ட் டிசைன் பார்த்தீங்கன்னாக்கா, உண்மையிலேயே நல்லா தான் இருக்கும். ஸோ அந்த லைட்ஸா இருக்கட்டும், அந்த குரோம் ஃபினிஷிங்கா இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு வந்து நல்லா அழகா இருக்கு. அதே மாரி ஹெட்லைட் பவரும் நல்லாவே இருக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு. ஸோ அண்ட் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா, 10,45,000 இருந்து 19,45,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து பிரைஸ் வேரியன்ட் இருக்கு. பெட்ரோல்லயும் ஒரு 4, 5 வெர்ஷன் இருக்கு. டீசல்லயும் ஒரு 4, 5 வெர்ஷன் இருக்கு. அதே மாரி ஃபுல் எண்ட், ஹை எண்ட் மாடல்ஸும் உங்களுக்கு இருக்கு. அவைலபிலிட்டி இருக்கு. ஸோ அது என்னங்கிறத உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாரி நீங்க செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த வெஹிக்கிள வந்து டிரைவ் பண்ணி பார்ப்போம். டிரைவிங்கோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு. ஸோ ரோட்ல பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்மூத்னஸ் நல்லாவே இருக்கு. பட் இந்த டேஷ்போர்டு வந்து உண்மையிலேயே ஹைட்டாவே இருக்கு. பட் டிரைவர் சீட்ல வந்து நமக்கு ஓரளவுக்கு கரெக்ட்டா இருக்கும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு வந்து பெருசா வந்து ரொம்ப ஷேக்லாம் இல்ல. நார்மலா ஸ்மூத்தாவே இருக்கு டிரைவிங் பார்த்தீங்கன்னாக்கா. ஸோ உங்களுக்கு விஷனும் பார்த்தீங்கன்னாக்கா, ஃப்ரண்ட்ல, சைட்ல எல்லா பக்கமே வந்து உங்களுக்கு கிளியரான ஒரு விஷுவல் கிடைக்குது. ஸோ டிரைவ் பண்ணும்போது உண்மையிலேயே உங்களுக்கு வந்து கம்ஃபர்ட்டான ஜோன் தான். அதே மாரி ஒரு ஃபெதர் டச்ல தான் இருக்கு எல்லாமே. ரொம்பவும் நம்ம ரொம்ப டஃப்பாலாம் ஓட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ரொம்ப ஈஸியா ஓட்டலாம். வெஹிக்கிள் தான் பெருசு. பட் டிரைவிங் பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்மூத்தாவே இருக்கும். இப்போ இருக்க எல்லா வெஹிக்கிள்லயுமே அந்த ஸ்மூத்னஸ் இருக்கு. இதுலயும் அதே மாரி உங்களுக்கு ஸ்மூத்னஸ் வந்து மெயின்டெயின் ஆகுது. ஸோ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.